வீரமணியுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை என்ற தகவலையும் பார்க்கிறோம். என்ன முடிவெடுக்கப் போகிறது திமுக? அரசியலின் மிக முக்கிய தருணத்தில் வீரமணியோடு மு.க. ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். திமுகவின் மூத்த நிர்வாகிகள் என்ன ஆலோசனைகளை ஸ்டாலினுக்கு வழங்குகிறார்கள்? என்ன முடிவெடுக்கப் போகிறது திமுக? வீரமணியுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். திமுகவின் பல முக்கிய தருணங்களில் திமுக தலைமைக்கு ஆலோசனைகளை வழங்குபவர் வீரமணி. என்ன ஆலோசனைகளை கொடுக்க போகிறார்? என்ன முடிவெடுக்க போகிறார் ஸ்டாலின்? விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ப. சிதம்பரம். பெரும்பான்மை கிடைத்த போது ஆளுநரின் கடமை கிடைக்காத போது என்ன என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிக எம்எல்ஏக்கள் உள்ள கட்சியை அழைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் ப. சிதம்பரம். விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார் காங்கிரசின் ப. சிதம்பரம். சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்ததில் மிக முக்கிய தலகர்த்தாவாக செயல்பட்டவர் ப. சிதம்பரம் இன்று தவேகாவுக்கு ஆதரவான குரலை எழுப்பியிருக்கிறார். பெரும்பான்மையை நிரூபிக்கும் இடம் ஆளுநர் மாளிகை அல்ல என்று கூறியிருக்கிறார் ப. சிதம்பரம். இதுதான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்று தீர்ப்பை சுட்டிக்காட்டியிருக்கிறார் ப. சிதம்பரம். பெரும்பான்மையை நிரூபிக்கும் இடம் ஆளுநர் மாளிகை அல்ல என்கிறார் ப. சிதம்பரம். இதுதான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு கூட என்று வரலாற்றை திருப்பி காட்டியிருக்கிறார் ப. சிதம்பரம். யார் பக்கம் செல்ல போகிறார்கள் விசிக கம்யூனிஸ்டுகள்? யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்கிறார் கனிமொழி எம்பி. மக்கள் தீர்ப்பே மகத்தானது, அதை மதிக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது கனிமொழியின் கருத்து. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பெரும்பான்மை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் கனிமொழி. யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் கனிமொழி எம்பி. அடுத்தடுத்த அதிரடி நகர்வுகளுக்கு இடையில் கனிமொழி எம்பியின் கருத்தை பார்க்கிறோம். துரதிருஷ்டவசமாக யாருக்கும் பெரும்பான்மை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் கனிமொழி. மக்களின் தீர்ப்பே மகத்தானது, அதை மதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் கனிமொழி. கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது கனிமொழியின் கருத்து. என்ன முடிவெடுக்கப் போகிறது திமுக?